ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. இந்த நுரையீரலில் என்னென்ன காரணங்கள்னால பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிருமி தொற்று, இன்ஃபெக்ஷன். எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்ம நுரையீரலில் சுவாச குழாய்களில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஆஸ்துமா அப்படின்னு நம்ம என்ன கண்டிஷனில் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க மூச்சை இழுத்து விடும்பொழுது ஒரு விசில் ஊதும்பொழுது எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரியே சவுண்ட் கேட்கும். ஒரு 2 அடி தள்ளி உட்காந்துருந்தா கூட அவங்க இழுத்து விடக்கூடிய சுவாசம் நமக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். இதான் விசில் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இந்த கோழை உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. இயற்கையாகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு சக்தி நமக்கு இயற்கையாகவே இருக்குது. நம்மளோட உடல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிருமி தொற்று நம்ம உடலை அணுகுது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யும் அப்படின்னா, பல மடங்கு உற்பத்தியாகி ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக அது வெளியேற்றும். அதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோன்னா எந்தவித நோயும் நமக்கு ஏற்படாது. முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 80 வயது பெரியவங்கள்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னும் பொழுது, நான் இது வரைக்கும் வாழ்நாட்களே மருந்துகள் சாப்பிட்டதே இல்லை, மருந்து மாத்திரையில் சாப்பிட்டதே இல்லை, ஊசியே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருந்ததுனால இப்போ சளி தொந்தரவுகள் அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே இயல்பாகவே சரியாயிடும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள்லேயே அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆற்றல் ஏன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் தான். உடல் உழைப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ உடல் உழைப்பு நம்ம குறைச்சிட்டோம், உணவுகளும் டோட்டலாக மாறிடுச்சு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிருமி தொற்று நம்ம சுவாச குழாய்களில் போய் தங்கும் பொழுது சுவாச குழாய்களில் சுற்றி ஒரு மியூக்கஸ் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயர்லேருந்து ஒரு திரவம் உற்பத்தி ஆகும். ஒரு கோழை மாதிரி ஒரு மியூக்கஸ் உற்பத்தி ஆகும். எதற்காக அப்படின்னா, இந்த கிருமி தொற்றை வெளியேற்றுவதற்காக. ஸோ இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு செயல்பாடு தான்.